வியாபாரத்தை செய்து கொண்டும் வியாபாரத்தில் புதிய புதிய நவீன முறைகள் வட்டி என்ற அமைப்பிலே வருகிறது. அதுக்கு கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்கின்ற பொழுது ஷரியத்தை விளங்க வேண்டும், படிக்க வேண்டும், தெரிஞ்சாக்கிட்ட போய் விளக்கம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். எல்லாரும் செய்கிறாங்க என்பதற்காக வேண்டியோ இன்றைக்கு அதுதானே பழக்கம் வழக்கம் என்றோ வாழ முடியாது. ஷரியத்தின் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. வேறு வட்டியை சர்வ சாதாரணமாக மக்கள் புழக்கத்தில் கொண்டு வருவார்களோ? வகத்தும் எதனாவில் வக்கர், மாட்டுடைய வாள்களை பிடித்து கொண்டு பட்டியிலே ஆடும். இவரும் ஒரு மாடாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மாடாகவே படைக்கப்பட்டது. இவரும் மனுஷ உருவத்தில் அவரும் ஒரு மாடாக போய் மாடாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை அதிலே ஆக்கி கொண்டார். ஒரு அலைத்து மிஸ்ஸர, மனசுக்கு திருப்தி என்பது அறுவடை தான். மூடையாக வந்து இறங்கியதென்றால் சந்தோஷம், வாழ்க்கை அமைந்து விட்டது என்று மற்ற எதையுமே யோசிக்கவில்லை. இப்படி உங்களோட வாழ்க்கை போகும் என்றால் நீங்கள் இப்படியான வாழ்க்கையை நீங்கள் முடிவு செஞ்சால் வானத்தில் அல்லாஹ் ஒரு முடிவு செய்வான். என்ன முடிவு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி துல்லா, அல்லாஹ் உங்கள் மீது கேவலத்தை முடிவு செய்து விடுவான். நீங்கள் கேவலப்பட்ட ஒரு சமுதாயமாக ஆகணும் என்ற முடிவு அல்லாஹ்வுடைய முடிவு. எதுவரையும் தெரியுமா? லா யன்ஸிஹு ஹத்தா தர்ஜு இலா தீனிக்கும், நீங்கள் உண்மையான தீனின் பக்கம் நீங்கள் வராத வரையில் அல்லாஹ் இந்த கேவலத்தை கலட்டவே மாட்டான். அத்தோடு இன்னும் சொன்னார்கள், இவ்வளவும் வீழ்ச்சியான நிலைமைகள் இருக்கின்ற நிலையில் தரக்துமுல் ஜிஹாத், தீனுக்காண்டி பாடுபடுவதை கைவிட்டுட்டீங்க. இந்த மக்களுக்கு தீனை நினைவூட்டுவோமே, ஹராத்துக்கு பயமில்லா போகிறாங்களே, இந்த மக்களுக்கு மௌத்தை, ஆகரத்தை, நரகத்தை நினைவூட்டணுமே, அந்த முயற்சியாவது செய்யணுமே, அதுவும் செய்யலை. ஒரு கூட்டம் பாவத்தில் போகிறாங்கடா. ஏன் பாவத்தில் போகிறாங்க? ஈமானுடைய பலகீனம், அல்லாஹ்வை மறந்தது, ஆகரத்தை மறந்தது, நரகத்திலே சிந்தனை இழந்தது. இதெல்லாம் போகிறாங்க. உள்ளதில் ஒரு பயம் இருக்குமெண்டா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமெண்டா, ஆகரத்துடைய பயம் இருக்குமெண்டா, நரகத்துடைய பயம் இருக்குமெண்டா, இதை மக்கள் நெருங்கி இருக்க மாட்டாங்களே. அப்புறம் முயற்சி ஒன்று செஞ்சு இந்த மக்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய பயத்தை, நரகத்துடைய பயத்தை உண்டாக்கினா இது கொஞ்சம் சீராகும் தானே? அது கூட செய்யலை. இந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு இழிவை சாட்டுவான், அதை அல்லாஹ் கலட்டவே மாட்டான். நீங்கள் இந்த சமூக நிலை மாறுவதற்குரிய இந்த தீனுடைய உழைப்பை செய்யும் வரையில் உங்களுடைய இழிவு கலட்டப்பட மாட்டாது என்ற கடினமான எச்சரிக்கையை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எனவே சோலே, ரஹ்மத் என்பது விட்டு சென்ற ஷரியத் தீன் வாழ்க்கை தான். அது ஹயாத்தாக்கப்பட வேண்டும். அப்போதான் ரஹ்மத்துல் ஆலமீனுடைய அந்த சிபாரிசுக்கு, அந்த மஹப்பத்துக்கு, நெருக்கத்துக்கு நாங்கள் தகுதியான மக்களாக ஆகுவோம். சொல்ல, இந்த ஷரியத்தை பின்பற்றுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீது மஹப்பத் இருக்க வேண்டும். ஒருவருடைய மஹப்பத்து தான் அவருடைய செயல்பாடுகளை பின்பற்ற வைக்கும். அந்த மஹப்பத் என்பது நாம் நினைக்கிற மாதிரி உள்ள சடங்குகள் அல்ல, முன்மாதிரி சஹாபாக்கத்தான். ஒருவத்து மசூத் சகஃபி ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு கட்டத்தில் முஸ்லீம்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தார், உடன்படிக்கைக்கு வந்தார். வந்துவிட்டு திரும்பி சென்று அவர்களுடைய சபையில் அவர் பேசுகின்ற போது சொன்னார், நான் கைசர் கிஸ்ரா போன்ற பெரும் பெரும் மன்னர்கள், பிரதானிகளுடைய சபைகளெல்லாம் புழங்கி இருக்கின்றேன், பெரும் பெரும் அதிகாரிகளுடன் புழங்கி இருக்கிறேன். அவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அவர். அதனால தான் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். சொன்னால் இங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவருடைய சஹாபாக்கள் புழங்குகின்ற அந்த முறையோ ஆச்சரியமானதாக இருக்கின்றது. உலகத்தில் எங்கேயுமே காணவில்லை. அவர் மீது கொண்ட அன்பு, அவர் உருவெடுத்தால் ஒரு சொட்டு தண்ணியும் மண்ணிலே விழாது, யாராவது ஒரு கையிலே தான் விழும். அவள் துப்பினாலும் எச்சில் மண்ணிலே விழாது, யாராவது ஒரு ஆள் கையில் எடுத்துக் கொள்வார். அவர் கட்டளையிட்டால் மிகவும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அதை யாரும் நிறைவேற்றுவதென்று. எப்படியான ஒரு ஆச்சரியமான ஒரு தொடர்பை நான் எங்கேயுமே காணவில்லை என்று சொன்னாங்க. சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் என்பது அவருடைய உள்ளத்தோடு உயிரோடு
அப்படி